திருவெற்றியூர் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் 24வது பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் 11 முதல் 15 வரை நடைபெறுகிறது. திருவெற்றியூர் குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் 24வது பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் 11 இருந்து செப்டம்பர் 15 வரை நடைபெறுகிறது. செப்டம்பர் 11, 2025 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெறுகிறது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு ராஜ்கண்ணு வழங்கும் திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து 2ஆம் நாள் 12/9/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம், மாலை 5 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சங்கமம் குழுவினர் வழங்கும் இசைவாணி மற்றும் காவியாஸ்ரீ பங்கு பெறும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 3ஆம் நாள் நிகழ்ச்சி 13/9/2025 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம், மாலை 5 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு எம் சரவணன் வழங்கும் சினி பறவைகள் திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் நாள் நிகழ்ச்சி 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு அம்மனுக்கு மகா அபிஷேகம், இரவு 7 மணிக்கு ஜெம் அசத் வழங்கும் நாகின்ஸ் பிரம்மாண்டமான திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து இளையா வழங்கும் கரகாட்டம் நடைபெறுகிறது. இரவு 8 மணிக்கு மேல் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ பரசுராமர் ஆகிய மூவரும் விசேஷ மேள வாத்தியங்களுடன் கரகாட்டம், வான வேடிக்கைகளுடன் 4 மாட வீதி உலா வருகின்றனர். தொடர்ந்து இரவு 10 மணிக்கு மேல் கடற்கரையில் பிரம்மாண்டமான வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 15/9/2025 திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம், மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் மாலை 4 மணி அளவில் காப்பு கலைதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 24ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் மற்றும் 7வது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் நடைபெறுகிறது. திருவிழா நிகழ்ச்சியில் பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ துலுக்கானத்தம்மனை தரிசனம் செய்து அம்மன் அருள் பெறுமாறு திருவெற்றியூர் குப்பம் ஊர் நிர்வாகிகள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.